ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போனா ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங் லீட் கோட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங்னா த ஸ்கை இஸ் ப்ளூன்னு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. ப்ளூ இஸ் ஸ்கை டி அப்படின்னு ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஹலோ வேர்டுனா வேர்ட் எல்லாம் பிரிண்ட் ஆகணும். ஏ குட் எக்ஸாம்பிள்னா எக்ஸாம்பிள் குட் ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அரே அரே டிக்ளேர் பண்ணிட்டு வர ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்காக இந்த பிளஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ஸ்பிளிட் பண்ணிடுறேன். அப்போ எலிமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஏரர் ஆஃப் ஜீரோல டி ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து பண்ணிக்கிறேன். ஸோ ஏரர் ஆஃப் ஒன்ல வந்து ஸ்கை ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஏரர் ஆஃப் டூல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஏரர் ஆஃப் த்ரீல வந்து ப்ளூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அரேயோட ஸ்பிளிட் வந்து இப்படி நடந்திருக்கும். நடந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங் பில்டரை வந்து நான் அப்பெண்ட் பண்றேன். அரேயை வந்து அரே லென்த் -1ல இருந்து ஐட்ரேட் பண்றேன். அதாவது லாஸ்ட் வேர்ட்ல இருந்து அரேயோட லென்த் எவ்வளோ? 4, 4 - 1 3. ஓகேங்களா? ஸோ எஸ்பி டாட் அப்பெண்ட் ஆஃப் 3 சொல்றேன்னா அப்போ ப்ளூ வரும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வந்து ப்ளூ வரும். அடுத்து நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து எஸ்பி டாட் அப்பண்ட் இப்படி இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அடுத்ததுல வந்து இஸ் வரும். அடுத்த ஐட்ரேஷன்ல பின்ன ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். பின்ன அடுத்த ஐட்ரேஷன்ல ஸ்கை வரும். பின்ன ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். பின்ன வரும். அடுத்த ஐட்ரேஷன்ல பின்ன ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கும் இல்லையா? இந்த ஸ்ட்ரிம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். ஸோ லாஸ்டா வர ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்க நம்ம அப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் பில்டரு. ஸோ அதனால ஸ்ட்ரிங் பில்டரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தட், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு ட்ரிம் மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.